உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கம்பராமாயணம் பகுதி 4. கலை பயில்வதில் தெளிவும் மலை நிகர்த்த ஆற்றலும் போர் பயிற்சியும் பெற்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்தனர். வசிட்டர் அவர்களுக்கு வேத சாத்திரங்களை பயிற்றுவித்தார். நூலறிவும் போர் பயிற்சியும் மிக்கவர்களாய் வளர்ந்தனர். நாட்டாட்சி முறை கற்க அவர்கள் மக்களோடு பழகினர். அவர்கள் குறைகளை நேரில் கேட்டு அறிந்தனர். மாலை வேளைகளில் சாலை நிலைகளில் ஊர்ப்புறம் சென்று மக்களை சந்தித்தனர். சூரியன் உதித்தது போல மக்கள் அவனை மதித்து போற்றினர். செல்லும் இடம் எல்லாம் வெல்லும் திறனுடைய லக்குவன் ராமனை தொடர்ந்தான். அவ்வாறே பரதனை சத்துருக்கனன் நிழல் போல் தொடர்ந்தான். லக்குவன் ராமனுக்கு அரணாக விளங்கினான். உடன் பிறப்பு என்பதற்கு இலக்கணமாக இருந்தனர். மூத்தவன் ராமன் என்பதால் மற்றவர் அவனிடம் பெருத்த அன்பும் பாசமும் காட்டி மதித்தனர். தலைமை பண்பு ராமனிடம் இயல்பாக அமைந்து கிடந்தது. மக்களும் அவனை மற்றவர்களை விட அதிகமாய் நேசித்தனர். மக்களை பெற்று மனை நலம் பெற்றிருந்த மன்னன் அவர்களை பிரியும் சூழல் உருவாகியது. விசுவாமித்திரர் ராஜரிஷி என்று பாராட்டப்படுபவர். அவர் அரசராயிருந்தவர். அவர் தம் அரச பதவியை விலக்கிக் கொண்டு தவ வேள்விகளை செய்து உயர்பேறுகளை பெற்று வந்தார். வேகமும் விவேகமும் அவரின் உடன்பிறப்புகள். சினமும் சீற்றமும் அவரின் நாடி துடிப்புகள். அவர் வருகையை கண்டாலே மாநில அரசர்கள் நடுங்கினர். அடுத்து என்ன நேருமோ என்று அஞ்சினர். பீடு நடை நடந்து ஏற்றமும் தோற்றமும் தோன்ற தன் அவை களம் அணுகிய அம்முனிவரை தசரதன் தக்க வழிபாடுகள் கூறி வரவேற்று அமர வைத்தான். தாங்கள் எழுந்தருளியதற்கு நாங்கள் மிக்க தவம் செய்தோம் என்று அடக்கமாய் பேசி அன்புடன் வரவேற்றான். இருகை வேழம் என விளங்கிய தசரதன் தருகை எது வாயினும் தயங்கேன் என்று கூறினான். கேட்பது எதையும் தருவதாய் வாக்கும் அளித்தான். யான் கேட்பது பொன்னும் பொருளும் அல்ல, பூவும் வழிபாடும் அல்ல, உன் நன்மகன் ராமன், அவனை என்னுடன் அனுப்பு என்றார் முனிவர். கேட்டதை அரசனால் மறுக்க முடியவில்லை. அதே சமயத்தில் மகனை விட்டு பிரியவும் அவனால் இயலவில்லை. அதை தவிர வேறு ஏதேனும் கேட்டால் உவப்பேன் என்றான். வந்ததே அவனுக்காகத்தான், தருவேன் என்று கூறியபின் மறுப்பு ஏன் என்றார் முனிவர். துறவிக்கு இவன் எவ்வகையில் உதவுவான்? இவனை மறப்பதற்கு வழி தேடின் நலமாகும் என்றான் வேந்தன். நான் துறவிதான். அறம் தழைக்க அவனை அழைக்கின்றேன். இழைக்கும் வேள்விகளை அழிக்கும் அறக்கரை ஒழிக்க அவன் வந்து உதவ வேண்டும் என்றார் முனிவர். போர்படை காணாத பச்சிளம் பாலகன் என் மகன். தேர்ப்படை கொண்டு உமக்கு துணையாக நானே வருகிறேன் என்றான் வேந்தன். மறுத்தலை சொல்லும் உன் மாற்றம் வியப்புக்கு உரியது என்றார் முனிவர். நீரினின்று எடுத்து போட்ட மீனின் நிலைமையை மன்னவன் அடைந்தான். தவிர்க என்றும் சொல்ல இயலவில்லை. செல்க என்று வாழ்த்தி அனுப்பவும் முடியவில்லை. முடியாது என்று முடிவு கூறவும் இயலாமல் தவித்தான். வசிட்டர் தசரதனை பார்த்து, பாசம் போற்றத்தக்கதுதான். அதனால் உன் மகனுக்கு நாசம் விளைவித்துக் கொள்கிறாய். குடத்து விளக்கு போல் உன் மகனை வளர்க்கிறாய். அவனை தடத்தில் விட்டு தழைக்கச் செய்ய வழிவிடுக. காற்று வரும்போது தூற்றிக்கொள்வது ஏற்றம் தரும். கல்வி கரையற்றது, கற்க வேண்டியவை இன்னும் உள்ளது. படைக்கலம் பயின்ற மாமுனிவன் உன் மகன் கரை ஏற கிடைத்த மரக்கலம் என்பதை புரிந்து கொள். ஆசானாக வந்த அறிஞர் அவர். அவருடன் அனுப்பு. வாய்ப்புகள் வந்து கொண்டே இருப்பதில்லை. அதை தவறவிட்டால் வழுக்கி விழ வேண்டுவதுதான். நீ அவருக்கு உதவுவது எளிது. அதைவிட அந்த வாய்ப்பை உன் மகனுக்கு தருவது வலிது. அதனால் அவனுக்கு புது பயிற்சிகள், முயற்சிகள், வெற்றிகள் காத்து கிடக்கின்றன. அவனை அனுப்பிவிட்டு மறுவேளை பார். அவனை தடுக்க நீர் யார் என்று நன்மைகளை எடுத்து கூறி அறிவுறுத்தினார். இருள் அகன்றது. ஒளி தெரிந்தது. பாசதிரை தன் பார்வையை மறைத்திருந்ததை விலக்கிவிட்டு விழி பெற்றவனாக தசரதன் நடந்து கொண்டான். வழி தவறியதற்கு வருந்தினான். குருடனாக நடந்து கொண்ட அவன் புத்தொளி பெற்று மகனை முனிவருடன் அனுப்பி வைத்தான். விசுவாமித்திரர் ராமனை தான் கேட்டார்.
லக்குவன் வருவதை தடுக்கவில்லை. நிஜத்தை விட்டு பிரியாத நிழலாக இளையவன் லக்குவன் அழைக்காமலே அண்ணன் ராமனை பின்தொடர்ந்தான். முனிவன் முன்னே நடக்க அவன் பின்னே இளையவர் இருவரும் தொடர்ந்து நடந்தனர். கூட்டை விட்டு பறவைகள் வெளியே பறந்து செல்வது போல நாட்டை விட்டு காட்டு வழியே முனிவனுடன் சென்றனர். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் அசையும் கொடி சீலைகளும் அவர்களை வழி அனுப்பின. காந்தத்தின் பின் தொடரும் இரும்பு ஊசி போல கருப்பு நிற செம்மலும் இளவலும் தவ முனிவன் பின் சென்றனர். அறிவு நிரம்பிய ஆசானின் அணைப்பில் அவர்கள் பெருமிதம் கொண்டனர். புதிய இடங்களுக்கு சென்று மனதில் பதியும் புதிய காட்சிகளை கண்டனர். அவற்றைக் கண்டு வியப்பும் அறிவும் பெற்றனர். ஆறுகளையும் சோலைகளையும் கடந்து வேறுபட்ட சூழல்களை கண்டனர்.